Rise and Shine Legends, this is Radhika. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா class 12 maths NCERT syllabus most important questions பார்க்க போறோம். Sum 24. Evaluate integral 0 to pi x sin x by 1 plus cos squared x dx. Okay, first step, let I which is equal to integral 0 to pi x into sin x by 1 plus cos squared x dx னு எடுத்து எழுதியாச்சு. ஓகேவா? இப்போ இதில் ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம். என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா, we know that integral 0 to a f of x dx which is equal to integral 0 to a f of a minus x dx. ஓகேவா? அதாவது இங்கே எங்கெல்லாம் x இருக்கோ அதுக்கு பதிலாக a minus xன்னு எழுதணும். இங்கே a யார்? பை. பை தான் நமக்கு இங்கே a இல்லையா? ஸோ எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதணும்? பை மைனஸ் எக்ஸ்ன்னு இதில் எழுதணும். சரியா? பை என்னாகும்? I which is equal to integral 0 to pi xக்கு பதிலாக பை மைனஸ் எக்ஸ்னு போடுங்க. ஸோ பை மைனஸ் எக்ஸ் இன்டூ சைன் ஆஃப் பை மைனஸ் எக்ஸ் ஹோல் டிவைடட் பை 1 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்ட் பை மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு வந்துடும். புரியுதாப்பா? ஓகே, இப்போ பாருங்கள், இங்கே சைன் ஆஃப் பை மைனஸ் எக்ஸ் இருக்குது, இங்கே காஸ் ஸ்கொயர்ட் ஆஃப் பை மைனஸ் எக்ஸ் இருக்கு இல்லையா? இது எப்படி சிம்ப்ளிஃபை பண்ணுறது? நமக்கு 11th ஸ்டாண்டர்ட்லேயே சொல்லி கொடுத்துருப்பாங்க குவாட்ரன்ஸ் வச்சு ஆல் சில்வர் டீ கப்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி நடத்தியிருப்பாங்க. சரியா? அதாவது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட் அண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட். இங்கே 0ல் ஸ்டார்ட் ஆகும். ப்ரோ சர்க்கிள் பார்த்துருக்கோம் இல்லையா? அதே தான் இது. 0ல் ஸ்டார்ட் ஆகும், 0 டிகிரி, இது 90 டிகிரி, இது 180 டிகிரி, இது வந்து 270 டிகிரி. ஒரு ரொட்டேஷன் கம்ப்ளீட் ஆனோடனே இங்கே வந்து உங்களுக்கு 360 டிகிரியாக வந்துடும். அதாவது 2 பை. ஓகேவா? இப்போ இதில் பாருங்கள், சைன் ஆஃப் பை மைனஸ் எக்ஸு, பைனாலே 180 டிகிரி இல்லையா? 180 டிகிரினா இங்கே வந்துடும் உங்களுக்கு. மைனஸ் எக்ஸ், இங்கே தீட்டாக்கு பதிலாக எக்ஸ் இருக்குது. மைனஸ் எக்ஸ்னா அதை விட கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அப்போனா உங்களுக்கு வந்து செகண்ட் குவாட்ரண்ட்டில் தான் இங்கே இருக்க தீட்டா லை ஆகும். சரியா? அப்போ இந்த குவாட்ரண்ட்டில் தான் உங்களுக்கு வந்து லை ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ இந்த குவாட்ரண்ட்னா உங்களுக்கு எந்த குவாட்ரண்ட்டு? செகண்ட் குவாட்ரண்ட்டு. செகண்ட் குவாட்ரண்ட்டில் சில்வர் ஞாபகம் வச்சுங்க, சைன் மட்டும்தான் பாசிட்டிவ். எஸ் இருக்கு இல்லையா? ஸோ சைன் தீட்டா மட்டும்தான் பாசிட்டிவ், அதோட ரெசிப்ரோக்கலான கொசிக்கன் தீட்டாவும் பாசிட்டிவ், மற்றது எல்லாமே நெகட்டிவ். நமக்கு இங்கே சைன் தீட்டா தான் இல்லையா? ஸோ அப்போ சைன் பாசிட்டிவ் தான், ப்ராப்ளம் இல்லை. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், இங்கே வந்து உங்களுக்கு காசில் இருக்குது, இதுவும் அதே பை மைனஸ் தீட்டா தான் இல்லையா? தீட்டாக்கு பதிலாக இங்கே எக்ஸ் இருக்குது, இதில் காசு இருக்குது. இப்போ காஸ் பாருங்கள், காஸ் வந்து இங்கே நெகட்டிவ், இங்கே வந்து சைன் தீட்டாவும் கொசிக்கன் தீட்டாவும் தான் பாசிட்டிவ். காஸ் தீட்டா என்னது? நெகட்டிவ். காஸ் தீட்டா இங்கே தான் பாசிட்டிவ். ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் தான் காஸ் தீட்டாவும் அதோட ரெசிப்ரோக்கலான சீக்கன் தீட்டாவும் பாசிட்டிவ். ஆனால் எல்லா தீட்டாஸுமே வந்து ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் தான் பாசிட்டிவாக இருக்கும். சரியா? இப்போ நமக்கு பார்க்கும்பொழுது பை மைனஸ் எக்ஸு, பை மைனஸ் எக்ஸ்னா செகண்ட் குவாட்ரண்ட், பை மைனஸ் தீட்டா எங்கே இருக்குது? செகண்ட் குவாட்ரண்ட். இதில் வந்து உங்களுக்கு சைன் தீட்டா தான் பாசிட்டிவ். சரியா? காஸ் தீட்டா என்ன? இந்த நெகட்டிவ். ஓகேவா? ஆனால் இன்னொன்று என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இங்கே வந்து உங்களுக்கு பை தானே இருக்குது. ஸோ பை இருந்துச்சு அப்படின்னா சைனு காசு எது அப்படி இருக்கோ அப்படியே தான் இருக்கும், சேஞ்ச் ஆகாது. இதுவே உங்களுக்கு இந்த இடத்துல பை பை 2 இல்லை 3 பை பை 2 இப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா சைன் வந்து காஸ் தீட்டாவாக மாறிடும், காசாக இருந்தால் சைன் தீட்டாவாக மாறிடும். சரியா? அதேமாதிரி டேன் தீட்டாவாக இருந்தால் காட் தீட்டாவாக மாறிடும், காட் தீட்டாவாக இருந்தால் டேன் தீட்டாவாக மாறிடும். சீக்கண்டா இருந்தால் கொசிகண்டா மாறிடும், கொசிகண்டா இருந்தால் சீக்கண்டா மாறிடும். இது வந்து உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்ட்லேயே கிளியராக சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? பாருங்கள், பை பை 2 இல்லைனா 3 பை பை 2 இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சைன் தீட்டா எப்படி மாறிடுது? காசாக மாறிடுது, காஸ் சைனாக மாறிடும். டேன் வந்து காட்டாக மாறிடும், காட் வந்து டேனாக மாறிடும். சீக்கண்டா இருந்துச்சுன்னா கொசிக்கண்டா மாறிடும், கொசிக்கண்டா இருந்தால் சீக்கண்டா மாறிடும். ஓகேவா? இப்போ நம்ம சம்குள்ளே வரும். நமக்கு வந்து சைன் ஆஃப் பை மைனஸ் எக்ஸ் அண்ட் காஸ் ஆஃப் பை மைனஸ் எக்ஸ் தான் இருக்குது கொஷினில் இல்லையா? இப்போ சொல்லுங்கள், we know that sin of பை மைனஸ் எக்ஸு எப்படி எழுதலாம்? இந்த குவாட்ரண்ட்டில் தான் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு, தீட்டாக்கு பதிலாக எக்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்படி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இது பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பார்க்கணும். பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ் தான்.
பை இருந்தால் சேஞ்ச் ஆகாது, சைன்னா சைன்னே தான் எழுதணும். எழுதியாச்சு. தென் நீங்கள் தீட்டா யார் இருக்காங்க, எக்ஸ் இருக்காங்க இல்லையா, அதை எடுத்து அப்படியே எழுதிக்க வேண்டியதான். ஓகேவா? அதேமாதிரி இங்கே பாருங்கள், காஸ் ஸ்கொயர்டு பை மைனஸ் எக்ஸ். நீங்கள் ஃபஸ்ட்டு காஸ் பை மைனஸ் எக்ஸு கண்டுபிடிச்சிங்க, அப்புறமா நான் ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஸோ காஸ் ஆஃப் பை மைனஸ் எக்ஸு. இப்போ இதில் காசு நெகட்டிவ் நமக்கு, ஸோ நெகட்டிவ் சைன் வந்துடும். ஓகேவா? இங்கே பை தான் இருக்குது, பை பை 2ஓ 3π/2ஓ இருந்தால் நமக்கு காசு சைனாக மாறிடும். பட் இங்கே பை இருக்கிறதுனால காசு காசாகவே தான் இருக்கும். தீட்டாக்கு பதிலாக இங்கே யார் இருக்கா, எக்ஸ் இருக்காங்க. ஸோ அதை எடுத்து அப்படியே எழுதிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சைன் ஆஃப் பை மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக சைன் எக்ஸ்னு எழுத போகிறோம். காஸ் ஆஃப் பை மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் காஸ் எக்ஸ் அப்படின்னு எழுத போகிறோம். சரியா? புரியுதா? சொல்லுங்கப்பா. I which is equal to integral 0 to pi. இங்கே பை மைனஸ் எக்ஸ் அப்படியே தான் இருக்குது. இது மட்டும் எப்படி மாறிடுச்சு, ப்ளஸ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு நீங்கள் சென்டரில் தூக்கி ப்ளஸ்ஸை போட்டுறாதீங்க. சரியா? இது ப்ளஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இன்டூ சைன் எக்ஸு பை 1 ப்ளஸ் நம்ம கண்டுபிடிச்சது காஸ் பை மைனஸ் எக்ஸுக்கு தான். ஓகேவா? இங்கே ஸ்கொயர்டில் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இந்த மைனஸ் காஸ் எக்ஸை நாம் ஸ்கொயர் பண்ணிக்கணும். புரியுதாப்பா? மைனஸ் காஸ் எக்ஸ்ன்றது நான் எதுக்கு போடுறேன், காஸ் ஆஃப் பை மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக தான் போடுறேன். ஸோ அதை என்ன பண்ணணும், நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கணும். ஓகேவா? புரியுதா? இது விச் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், இப்போ இன்டெக்ரல் 0 to pi பை மைனஸ் எக்ஸ் இன்டூ சைன் எக்ஸு பை 1 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு வந்துடும். கரெக்டாக? மைனஸ் ஸ்கொயர் ஆகும் போது ப்ளஸ் ஆகிடும். ஸோ காஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் அப்படின்னு கிடச்சிரும். ஓகேவா? இதெல்லாம் கிளியராக புரியுதாப்பா? இதில் பாருங்கள், பை மைனஸ் எக்ஸ் இன்டூ சைன் எக்ஸ்னு இருக்கா, இந்த சைன் எக்ஸுக்கு இதுவும் சொந்தம் இதுவும் சொந்தம். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், பிரித்து எழுதிக்கலாம். பிரித்து எழுதுங்க. எப்படி எழுதலாம், which is equal to integral 0 to pi pi into sin x minus x into sin x by 1 plus cos squared x dx அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இதில் 2 டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, புரியுதா? இது ஒரு டேர்மு அண்ட் இது ஒரு டேர்மு. ஸோ 2 டேர்ம்ஸ்க்குமே இந்த டினாமினேட்டரே சொந்தம் இல்லையா? அப்போ இப்போயும் நம்ம பிரித்து எழுதிக்கலாம். அண்ட் 2 டேர்முக்குமே இந்த இன்டெக்ரலும் இந்த டிஎக்ஸும் சொந்தம். ஸோ தனித்தனியாகவே ஃபுல்லாக பிரிச்சிடலாம். இப்போ இன்டெக்ரல் 0 to pi pi into sin x by 1 plus cos squared x dx, சென்டரில் மைனஸ், இன்டெக்ரல் 0 to pi x into sin x by 1 plus cos squared x dx. புரியுதாப்பா? இது இந்த மாதிரி ரெண்டாக பிரிச்சுக்கிட்டோம் நம்ம. இப்போ இதில் பாருங்கள், பைன்றது என்னது, கான்ஸ்டன்ட் தானே. 22/7 சொல்லுவோம், 3.14 சொல்லுவது கான்ஸ்டன்ட். ஸோ பையை தூக்கி வெளில போட்டுடலாம். இன்டெக்ரல் 0 to pi sin x by 1 plus cos squared x dx மைனஸ், இது யாருன்னு பாருங்கள், இதுதான் நம்மளுடைய கொஷினே. நமக்கு கொஷினில் இதுதான் கொடுத்துருந்தாங்க பாருங்கள். இது நம்மளுடைய ஐ. ஓகேவா? இப்போ அதுக்கு வேறு என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஐன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். மைனஸ் ஐ, இங்கேயும் உங்களுக்கு ஐ தான். ஓகேவா? இப்போ இந்த மைனஸ் ஐ இந்த சைடில் வந்து எப்படி வரும், ப்ளஸ் ஐயாக வரும். அதாவது ஐ ப்ளஸ் ஐன்னு வரும். இங்கே மைனஸ் ஐயாக இருக்குது, இந்த சைடில் வரும்போது ப்ளஸ் ஐன்னு வரும். ஸோ ஐ ப்ளஸ் ஐ 2i. கரெக்டாக? 2i which is equal to pi into integral 0 to pi sin x by 1 plus cos squared x dx. ஓகேவாப்பா? புரியுது இது வரைக்கும்? இப்போ இதில் பாருங்கள், இந்த cos xக்கு பதிலாக t அப்படின்ட்டு சப்ஸ்டியூஷன் போட போகிறோம். அப்போ புட்டு t which is equal to cos xன்னு போட்டால் உடனே என்ன பண்ணுவோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் இல்லையா? இப்போ t அப்படின்ற ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா dt by dx அப்படின்னு வந்துடும். which is equal to cos x நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். என்ன வரும், d by dx of cos x which is equal to என்னது, மைனஸ் sin x. கரெக்டாப்பா? ஸோ இங்கே மைனஸ் sin xன்னு வந்துடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் dt which is equal to நான் மைனஸ் sin x into dxன்னு எழுதிப்பேன். எனக்கு இங்கே பாருங்கள், நான் sin x dxக்கு பதிலாக தான் சப்ஸ்டியூஷன் போடணும் இங்கே. ஏன்னா எனக்கு இங்கே வந்து cos xக்கு டீன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ இது 1 + t² வந்துடும்.
ஸோ இதுக்கு பதிலாக நான் என்ன போட போகிறேன் அப்படின்றது தான் எனக்கு கொஷின்னு. ஸோ இங்கே எனக்கு மைனஸே இல்லை இல்லையா, அதனால் இந்த மைனஸை நான் இந்த சைடில் தள்ளிடலாம். இப்போ மைனஸ் டிடி விச் இஸ் ஈக்குவல் டு எனக்கு சைன் எக்ஸ் டிஎக்ஸ். அப்போ அந்த சைன் எக்ஸ் டிஎக்ஸுக்கு பதிலாக நான் வந்து மைனஸ் டிடி அப்படின்னு போடலாம். புரியுதாப்பா? இந்த காஸ் எக்ஸுக்கு நான் டீன்னு போட்டேன் அப்படின்னா இந்த சைன் எக்ஸ் டிஎக்ஸுக்கு பதிலாக நான் வந்து மைனஸ் டிடி அப்படின்னு எழுதணும். புரியுதா? இப்போ சொல்லுங்கள், இது 2ஐயாக இருந்ததில்ல, நம்ம வந்து ஐயாக மாற்றிக்கும். இந்த 2 வந்து இந்த சைடு எடுத்து போயிடலாம். அப்போ π/2ன்னு போயிடும். ஓகேவா? இன்டகிரல் 0 to π என்ன போட போகிறோம், சைன் எக்ஸ் டிஎக்ஸுக்கு பதிலாக மைனஸ் டிடின்னு போட போகிறோம். ஓகேவா? அப்போ இங்கே என்ன வந்துடும், எனக்கு மைனஸ் டிடின்னு வரும். டிடியை மட்டும் இங்கே எழுதிக்கிறேன், மைனஸை இன்டகிரலுக்கு வெளியில் எழுதிட்டேன். ஓகேவா? தென் பை 1 + காஸ் எக்ஸ்க்கு பதிலாக என்ன போடுறோம், நம்ம டீன்னு போகிறோம் இல்லையா? அப்போ இங்கே நமக்கு வந்து t² வந்துடும். சரியா? 1 + t². புரியுதாப்பா இது வரைக்கும்? இதெல்லாம் கரெக்டு. பட் வந்து ஒன்று நம்ம தப்பு பண்ணிட்டோம். என்னென்னா, நம்ம இன்டகிரல் 0 to πன்னு போடுறோம் இல்லையா, அது எதோட லிமிட்டு, எக்ஸுக்கு. நம்ம எக்ஸை தான் இப்போ டீயாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம 0 to πன்னு இங்கே எழுதக்கூடாது. எழுதணும்னா தப்பு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும், இங்கே பாருங்கள், t which is equal to cos xன்னு நான் போடுறேன். சரியா? இப்போ t which is equal to cos x அப்படின்னா இது எக்ஸோட லிமிட்டு. இந்த 0வும் πயும், 0ன்றது வந்து லோவர் லிமிட்டு, πன்றது அப்பர் லிமிட்டு. அப்போது நான் ஃபஸ்ட்டு இங்கே வந்து எக்ஸுக்கு 0 போட்டேன் அப்படின்னா டீயோட வேல்யூ என்னது, cos 0. cos 0ஓட வேல்யூ என்னது, 1. ஓகேவா? அதே மாதிரி t which is equal to cos x ஞாபகம் வச்சுங்க. எக்ஸுக்கு நெக்ஸ்ட் என்ன போடணும், பை போடணும், அப்பர் லிமிட்டு. ஸோ அப்படி போட்டேன் அப்படின்னா t which is equal to cos π. cos πயோட வேல்யூ என்னது, -1. அப்போ எனக்கு இங்கே லோவர் லிமிட்டு 1, அப்பர் லிமிட்டு -1. சரியா? இப்படி எழுதிடக்கூடாது, இது தப்பு. ஓகேவா? இப்போது லோவர் லிமிட் வந்து எனக்கு 1, அப்பர் லிமிட் வந்து -1. ஓகேவா? இதை மறந்துடாதீங்க. இந்த 1 -1. ஓகேவா? இப்போ சிம்ப்ளிஃபை பண்ணணும். I which is equal to -π/2 integral 1 to -1 dt by 1 + t² இருக்கு இல்லையா? இப்போ இதில் நம்ம என்ன ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, we know that integral a to b f of x dx which is equal to minus integral b to a f of x dx. ஓகேவா? என்ன பண்ணிக்க போகிறோம், லிமிட்டை சேஞ்ச் பண்ணுறோம். அதாவது லோவர் லிமிட்டையும் அப்பர் லிமிட்டையும் நம்ம மாற்றி எழுத போகிறோம். சரியா? ஸோ -1 இங்கே வந்துடும், +1 வந்து மேலே போயிடும். ஓகேவா? ஸோ அப்படி பண்ணணும்னா நமக்கு என்ன பண்ணணும், இங்கே முன்னாடி ஒரு மைனஸ் போடணும். அப்போ இதிலிருந்து ஐ என்ன ஆகும் சொல்லுங்கள், ஐ which is equal to இதில் இருக்க மைனஸும் இதில் இருக்க மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆகிடும். ஸோ +π/2 இன்டகிரல் இந்த அப்பர் லிமிட்டு லோவர் லிமிட் ஆகிடும், லோவர் லிமிட்டு அப்பர் லிமிட் ஆகிடும். ஓகேவா? dt by 1 + t². புரியுதாப்பா இது? ஓகே. இப்போ வந்து என்ன ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இன்டகிரல் -a to a f of x dx which is equal to 2 into integral 0 to a f of x dx. பட் இது நீங்கள் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா, f of -x which is equal to f of xனா, அதாவது ஃபங்க்ஷன் இஸ் ஈவன் ஃபங்க்ஷன். ஸோ உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் ஈவனாக இருந்தால் என்ன கண்டிஷனு, ஈவன் ஃபங்க்ஷன்னா நீங்கள் எக்ஸுக்கு பதிலாக -x போட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து f of xனே கிடைக்கும். ஓகேவா? அந்த மாதிரி கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணலாம். இன்டகிரல் -a to a f of x dx is equal to 2 into integral 0 to a f of x dx. புரியுதாப்பா இது? இப்போ இதில் பாருங்க, எக்ஸுக்கு பதிலாக இங்கே t இருக்கு, வேரியபிள் என்ன இருக்கு, t இருக்கு. இப்போ இந்த டீயை நம்ம -t அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணால் என்ன ஆகும், -t ஹோல் ஸ்கொயர்னு ஆடும் இல்லையா? ஸோ -t ஹோல் ஸ்கொயர் உங்களுக்கு t² தான், இதுவே தான் வரும் இல்லையா? அப்போ f of -xனா நமக்கு என்ன கிடைக்குது, f of x தான் கிடைக்குது இல்லையா? அப்போ இது என்ன ஃபங்க்ஷனு, ஈவன் ஃபங்க்ஷன். ஸோ ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தால் நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். சரியா? அதாவது இன்டகிரல் -a to a f of x dx is equal to 2 into integral 0 to a f of x dx. ஓகேவா? அப்போது இதை நாம் இப்படி சேஞ்ச் பண்ணி எழுத போகிறோம். புரியுதாப்பா? எழுதுங்க, சொல்லுங்க.
I which is equal to minus சாரிப்பா நம்ம தான் மைனஸ் பை பை டூவாக இருந்தது இப்படி சேஞ்ச் பண்ணிட்டோம் இல்லையா, அப்பர் லிமிட்டையும் லோவர் லிமிட்டையும் நம்ம சேஞ்ச் பண்ணி இப்படி கொண்டு வந்துட்டோம். ஸோ நமக்கு ப்ளஸ் பை பை டூ தான் இருக்குது இல்லையா. இப்போது உங்களுக்கு வந்து லோவர் லிமிட்டு -1, அப்பர் லிமிட்டு 1 தான். அப்போ நமக்கு இங்கே ஏ யார் 1 தான். அப்போது இன்டகிரல் 0 to 1 dt by 1 plus t squared அப்படின்னு எழுதிடலாம். சரியா, நம்ம அந்த மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி தான் என்ன பண்ணோம், இதை யூஸ் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம் லோவர் லிமிட்டையும் அப்பர் லிமிட்டையும். ஓகேவா, இப்போ நமக்கு ஏ வந்து யார் 1 தான். சரியா, ஸோ அப்போது இங்கே முன்னாடி யார் இருக்கா 2 இருக்காங்க இல்லையா, அந்த 2 இங்கே இன்டூ ஆகிடும். கரெக்டாக இப்போது பை பை 2 அப்படியே எழுதிட்டேன். உங்களுக்கு இங்கே 2 மல்டிப்ளை ஆகணும் முன்னாடி. ஸோ மல்டிப்ளை பண்ணியாச்சு 2வை. இன்டகிரல் -a to a இருந்ததை 0 to a எழுதிக்கணும். அப்போது 0 to a வந்து 1 தான். f of x இவங்க தான் dt by 1 plus t squared. கிளியராக புரியுதா. இப்போ இதில் வந்து நம்ம இந்த 2வையும் கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் என்ன இருக்கும், which is equal to pi into integral 0 to 1 dt by 1 plus t squared இருக்கும். இதுக்கும் நமக்கு ஃபார்முலா தெரியும், 1 by 1 plus t squared. இது என்னது சொல்லுங்க, ஃபார்முலா சொல்லுங்க. we know that integral 1 by 1 plus x squared dx என்னது tan inverse x plus c. கரெக்டாப்பா. அப்போ இங்கே என்ன வரும் நமக்கு பை இன்டூ tan inverse x. இங்கே x பதிலா யார் இருக்காங்க t இருக்காங்க. ஸோ tan inverse t வரும். நமக்கு லோவர் லிமிட்டு 0, அப்பர் லிமிட்டு 1. ஓகேவா, இப்போ என்ன பண்ணணும், நம்ம அப்பர் லிமிட் எழுதிட்டு நெக்ஸ்ட்டு மைனஸ் லோவர் லிமிட் பண்ணணும். அதாவது பை இன்டூ இங்கே பாருங்கள் அப்பர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இங்கே இப்போ என்ன வரும் tan inverse 1 வரும் இல்லையா, மைனஸ் tan inverse 0. கரெக்டா, அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். இப்போ சொல்லுங்க பை இன்டூ இந்த 1 வந்து நம்ம tan பை பை 4 எழுதலாம் இல்லையா, tan 45 டிகிரிக்கு தான் 1 இல்லையா. ஸோ tan inverse ஆஃப் tan பை பை 4 மைனஸ் இது வந்து tan 0 தான் என்னது 0 இல்லையா. அப்போ இது உங்களுக்கு 0 ஆகிடும். tan inverse ஆஃப் tan 0, tan inverse tan கட் ஆகிடும், 0 கிடச்சிடும். ஓகேவா, which is equal to இங்கே அதே மாதிரி என்ன ஆகிடும், tan inverseம் tanனும் கட் ஆகிடும். அப்போ உங்களுக்கு பை இன்டூ பை பை 4 அப்படின்னு வந்துடும். சரியா, which is equal to பை இன்டூ பை ஸ்கொயர்டு பை 4. இதுதான் நம்மளுடைய ஐ. கிளியராக புரியுதாப்பா. இந்த சம் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சம்மு. அண்ட் இதில் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாத்தையுமே வந்து நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இந்த சம் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இதில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியாப்பா.